அவங்க ஆட்சி வந்திருக்கிற போது இந்த 25 நாள்ல என்ன செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் இது 25 நாள் இதெல்லாம் செஞ்சோம். இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னால் எலெக்ஷனில் பேசுனாங்கல்ல, நாங்கள் வந்து முதல் கையெழுத்துலேயே நீட்டை ரத்து பண்ணுவோம், முதல் கையெழுத்துலேயே டாஸ்மார்க் மூடுவோம் எல்லாம் சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்தாங்க. 5 வருஷமும் பண்ணலை. அவங்க ஒரு மாசத்துல இதை நான் செஞ்சிருக்கோம், இதெல்லாம் செஞ்சு காட்டியிருக்கோம், நீ என்ன செஞ்சேன்னு கேட்டால் அது நியாயம் இருக்கு. இவங்க ஒண்ணுமே தான் திருடி பிறரை நம்பான்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம். 5 வருஷமாவே ஒன்றும் செய்யல. நீங்க செஞ்ச ஒண்ணே 6 லட்சம் கோடி கடன் வாங்கினதுதான் 5 வருஷத்துல. நீங்க எல்லாம் எப்படி கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு புரியல. அது இல்லாமல் உடையிலிருந்து எல்லாருமே வந்து எல்லாமே விமர்சிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல்வாதிகளும் அந்த ஒயிட் அண்ட் பிளாக் அந்த உடை வந்து போடுவாங்க. அதே மாதிரி ஒரு கோட் ஷூட்டில் போட்டிருக்காரு. அந்த உடையுமே வந்து நீங்கள் வந்து கோட் ஷூட் போட்டால் அந்த கருப்பு போட்டால் வந்து நீங்கள் பெரியாரிஸ்டா அப்படின்ற கேள்விலாம் வருதே சார். பெரியாரிஸ்ட் தான் கருப்பு போடுவாங்கிறது உங்களுக்கே நீங்க உருவாக்கிட்ட கற்பனை. கருப்பு எதுக்கு போடுறது? ரிபல் பண்றதுன்னு. ரிபல்னா எல்லாத்தையும் எதிர்க்கிறவங்க அர்த்தமா? எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கணும், எதிர்க்க கூடாதே எதிர்க்கக்கூடாது. இந்த வித்தியாசம் தெரியாம ரொம்ப பேர் பேசு. பெரியாரிஸ்ட் அதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லுமா, அப்புறம் பேசுவோம். என்ன இருந்தா பெரியாரிஸ்ட்? கருப்பு சட்டை போட்டாவே பெரியாரிஸ்டா? அப்ப பெரியார் மாதிரியே 75 வயசு வரும்போது 25 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுமா? என்ன பெரியாரிஸ்ட்னா என்ன சொல்லுங்க.